இதுல எது தவறா இருக்குது பாருங்க. ஆப்ஷன் டி. ஆமா, பிளாஸ்மா வந்து சிவப்பு நிறமே கிடையாது. வைக்கோல் இருக்குல்ல, வைக்கோல் ஸ்ட்ரா கலர்னு சொல்லுவோம்ல, அந்த நிறம் தான் பிளாஸ்மா. அது தவறு. ஓகேவா? ஆப்ஷன் டி. அடுத்துமா செகண்ட். இது அப்பப்ப நீட்ல கேக்குற ஒரு क्वेश्चन தான். ஆப்ஷன் சி, சீரம். சரியா? சீரம்ல பாத்தீங்கன்னா ரத்தம் உறைதலுக்கான கிளாட்டிங் ஃபேக்டர் இருக்காது. பிளாஸ்மா மைனஸ் கிளாட்டிங் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு சீரம். நெக்ஸ்ட். ஆப்ஷன் சி. ஆரோக்கியமான ஒருத்தருக்கு ஹீமோகுளோபின் 12 இருந்து 16 கிராம் இருக்கும். 12 இருந்து 16 கிராம். அடுத்து ஆப்ஷன் ஏ மேம். ஆப்ஷன் ஏ. லிம்போசைட்ஸ் இல்லையா? துகள்களுடையனா நம்ம கிரானுலோசைட்ஸ். அதுக்கு கீழே வராததுன்னு பாத்தீங்கன்னா லிம்போ. வேற இன்னொன்னு எதுமா வராது? மோனோசைட். கரெக்ட். மோனோசைட், லிம்போசைட் வராது. எதெல்லாம் வரும்? நியூட்ரோஃபில், பென். உங்களுக்கு எல்லாம் பென்டன் பிடிக்கும்ல, பென் ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. BN பென். பேசோஃபில், ஈஸ்னோஃபில், நியூட்ரோஃபில் அதெல்லாமே வந்து கிரானுலோசைட். ஓகே, குட். அடுத்தது பி ஆப்ஷன். கரெக்ட். சோ பி. நியூட்ரோஃபில்கள் 60 இருந்து 65. பேசோஃபில் இருக்கிறதுலயே பேசோஃபில் தான் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப யாருக்காவது இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம்ல, இந்த அப்பண்டிசைட்டிஸ், இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இந்த பிராங்கைட்டிஸ் இல்ல கேன்சரு, இந்த மாதிரி ஏதாவது இன்ஃப்ளமேஷன் நிறைய இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பேசோஃபில்லோட கவுண்ட் ஜாஸ்தியா இருக்கும். மற்றவங்களுக்கு எல்லாம் அது ரொம்ப கம்மி தான். சரியா? நெக்ஸ்ட். ஏ ஆப்ஷன் ஏ. த்ரோம்போசைட் எங்க இருந்து வரும்னா மெகா கேரியோசைட். அப்படின்னா என்ன பார்த்தோம்? மெகா கேரியோசைட்னா என்ன அர்த்தம்? எதுவுமே புரிஞ்சு படிக்கணும் நீங்க. மெகானா ஒரு ஸ்பெஷல் செல். போன் மேரோல இருக்க ஸ்பெஷல் செல்லு. ஓகே, நான் பேர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம்டா. மெகானா பெருசு, கேரியோனா நியூக்ளியஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? போன் மேரோல இருக்கிற நிறைய செல்கள்ல எந்த செல்லு, ஏன்னா போன் மேரோல இருக்கிற செல்லு தான் உங்களுக்கு ஆர்பிசியாவோ டபிள்யூபிசியாவோ மாறப்போகுது. இதுல சில செல்லுங்களுக்கு நியூக்ளியஸ் ரொம்ப பெருசா இருக்கும், சில செல்லுங்க இப்படி இருக்கும், அது நியூக்ளியஸ் சின்னதா தான் இருக்கும். நியூக்ளியஸ் சின்னதா இருக்கிறது டபிள்யூபிசியாவோ ஆர்பிசியாவோ மாறும். நியூக்ளியஸ் பெருசு, அதுதான் மெகா கேரியோசைட். பெரிய நியூக்ளியஸ் கொண்டவங்க தான் என்னவா மாறுவாங்க? த்ரோம்போசைட்டா மாறுவாங்க. ஓகேவா? ஓகே மேம். அடுத்து 7வது. ஆப்ஷன் ஏ மேம். வளர்கருவை தம் வயிற்றில் சுமக்கும் போது திசு பொருந்தா நிலை அல்லது இணக்கமின்மை. கரெக்ட். இன்கம்பேட்டபிலிட்டி நடக்குது. சரி, 8th. இதுவும் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். டி ஆப்ஷன் மேம். ஆப்ஷன் டி மேம். டி. மேற்கூறிய அனைத்துமே சரியாதான் இருக்குது இல்லையா? கரெக்ட். நெக்ஸ்ட் 9th மா. த்ரோம்போகைனஸ் மேம். ப்ரோத்ரோம்பின். த்ரோம்பின்னா மாத்துறவங்க யாரு? த்ரோம்போகைனேஸ்ங்கிற என்சைம் தான். கரெக்ட். நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். நிணநீர் அப்படிங்கிறது என்னதுமா? பதிலே வரல எனக்கு. ஆப்ஷன் ஏ மேம். எனக்கு தெரிஞ்சு 2 கரெக்டா இருக்குப்பா. இதுல 10க்கு ஏவும் கரெக்ட் தான். எனக்கு இடைநிலைன்னா என்னன்னு தெரியல, பட் செல் இடை திரவம்ங்கிறதும் கரெக்ட் தான். சரிங்களா? திசு திரவம்ங்கிறதும் கரெக்ட் தான். சரியா? இப்ப பாருங்களேன், இப்ப இதுதான் ஒரு செல்லுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு செல்லு, இது ஒரு செல்லு.
இந்த ரெண்டு செல்லுக்கு நடுவுல இருக்கிற ஃப்ளூயிட தான் நம்ம இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளூயிடு லிம்பாட்டிக் கேபிலரிக்குள்ளார என்டர் ஆச்சு அப்படின்னா தான் அதுக்கு பேரு லிம்ப் அல்லது நிணநீர். எனக்கு இந்த இடைநிலைக்கு அர்த்தம் புரியல, பட் எனக்கு இதுவும் கரெக்டா இருக்குது, இதுவும் கரெக்டா இருக்குது. சரியா? செல் இடைத்திரவம், திசு திரவம், இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட்னு தான் நான் நினைக்கிறேன். செல் இடைத்திரவம், டிஷ்யூ ஃப்ளூயிட் கரெக்ட். சொல்லுமா. கலர்லெஸ் தானே? என்னப்பா? நிணநீர் அப்படிங்கிறது நிறமற்ற திரவம். கரெக்ட். இதுவும் தான் இருக்குது. அப்ப நீங்க 10D போட்டுடுங்க. அனைத்துமே இது கரெக்டா தான் இருக்குது. ஏன் ஏதாவது தப்பா இருக்கான்னு உங்களுக்கு ஆப்ஷன்ல தப்பா கொடுத்துருக்கான்? ஏன் எல்லாரும் வேற வேற சொன்னீங்கன்னு தெரியல. நிறமற்ற நிணநீர் என்பது ஒரு நிறமற்ற திரவமும் கரெக்ட் தான். சரிங்களா? செல்லிடை திரவமும் கரெக்ட் தான், திசு திரவமும் கரெக்ட் தான். சோ இதுக்கு நீங்க இது போட்டுருங்க. மேற்கூறிய அனைத்தும் கலர்லெஸ் கூட தானே இது. ஓகே, நெக்ஸ்ட். மூடிய வகைனா க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டமா? ஓகே, இது யாருக்குமா என்ன கேக்குறாங்க? எதில் இருக்காதுன்னு கேக்குறாங்களா? சரி, எதுல இருக்காதுடா நீங்க சொல்லுங்க. ஆப்ஷன் பி மேம். தேளு வந்து ஆர்த்ரோபோடா. ஆர்த்ரோபோடாக்கு ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். மனுஷன், மீன், தவளை எல்லாருக்குமே க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். நெக்ஸ்ட் 12. ஒற்றை சுற்றோட்டம். இப்ப நம்ம பாத்தீங்க டபுள் சர்க்குலேஷன் நடந்துச்சு நம்மளுக்கு இல்லையா? இதுல யாருக்கு சிங்கிள் சர்க்குலேஷன் நடக்கும்டா? என்னம்மா சொல்றா? அவ சொல்ற வாய்ஸ் எனக்கு கேட்கல, உங்களுக்கு கேக்குதா? ஆப்ஷன் பி மேம். கரெக்ட். ஆப்ஷன் பி, மீன்கள். மீனுக்கு பாத்தீங்கன்னா இதயத்துக்கு ரத்தம் ஒரே ஒரு முறை தான் வருது. இப்ப இதுதான் ஒரு மீனோட கில்ஸ். கில்ஸ்னா என்னம்மா? செதிலா? உங்களுக்கு புரியுதுல கில்ஸ்னா என்னன்னு? நம்மளுக்கு லங்ஸ் மாதிரி அதுக்கு கில்ஸ். இந்த கில்ஸ் வழியா ஆக்சிஜனேட்டட் பிளட் வரும். இங்க இருந்து நேரா அதோட பாடி செல்லுக்கு ஆக்சிஜன் போகும். சரியா? பாடி செல்லு கொடுக்குற டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் ஹார்ட்டுக்கு போகும். ஏன்னா இந்த மாதிரி கூட உங்களை கொஸ்டின் கேட்கலாம். ஃபிஷ்ஷோட ஹார்ட்ல இருக்கிற பிளட் என்ன பிளட்? வெறும் டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான். பட் நம்ம ஹார்ட்ல பாத்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டடும் இருக்குது, டீஆக்சிஜனேட்டடும் இருக்குது. ஸோ இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஃபிஷ்ஷோட ஹார்ட் 2 சேம்பர் ஹார்ட்டுக்கு வரும். வந்துட்டு இங்க இருந்து திரும்பியும் இது நேரா கில்ஸுக்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட் போய் CO2 வெளியே போயிடும். ஸோ நீங்களே சொல்லுங்க, ஒரு முறை சுழன்றுதா 2 முறை சுழண்டுச்சா? அதுல ஒரு முறை மேம். ஒரு முறை தான். ஒரு முறை. அதுவும் ஃபிஷ் ஹார்ட்ல வெறும் டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் உண்டு. அடுத்து போலாமா? 13. ஆப்ஷன் சி. வலது ஏட்ரியம் வலது வென்ட்ரிக்கலுக்கு நடுவுல இருக்கிறது மூவிதழ் வாழ்வு. கரெக்ட். ஏன் நிறைய பேர் சொல்ல மாட்டீங்க? எல்லாரும் தானே சொல்லணும். சோ ட்ரை கஸ்பிட், ரைட்டு ட்ரை, அப்படி ரிதமிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரை. இங்கிலீஷ்ல, தமிழ்ல ஆனா அப்படி முடியாது. ட்ரை. நெக்ஸ்ட் ஏ ஆப்ஷன் மேம். ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் முடிச்சு, அதாவது ஏவி நோடு வந்து எங்க இருக்குதுன்னு கேக்குறாங்க. எங்க இருக்கு? வலது ஏற்றியத்தின் கீழ் இடது மூலையில். இப்போ இதுதான் நம்ம ஹார்ட் அப்படி சொன்னா வலது ஏட்ரியம்ல இந்த இடத்துல SA நோடு இருக்கும், இந்த இடத்துல AV நோடு இருக்கும். சரியா? சோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். வலது ஏற்றியத்தின் கீழ் இடது மூலையில் இருக்கும். நெக்ஸ்ட்
15. 15. Option B, ma'am. Option B. அரை சந்திர வால்வுகள். அதுவும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? வென்ட்ரிகுலர் அழுத்தம், வென்ட்ரிகுலர் கண்ட்ராக்ஷன் நடக்கும்போது செமிலூனார் வால்வ்ஸ். இந்த பக்கம் என்ன 2 செமிலூனார் வால்வோட பேருமா? ரெண்டு செமிலூனார் வால்வோட பேர் என்ன? தெரியலன்னு Aorta. அயோட்டிக் செமிலூனார், இன்னொன்னு Pulmonary semilunar. பல்மோனிக் செமிலூனார் வால்வு. ஓகேவா? கரெக்ட். நெக்ஸ்ட் 16. A option, ma'am. ஏ இப்பதான் பார்த்தோம். 0.8 வினாடிகள். இதுவும் நம்ம பார்த்தோம்ல. இதயத்தில் இருந்து வெளியேறும் ரத்த அளவு என்னது? Option A, ma'am. ஆப்ஷன் ஏ. ஸ்ட்ரோக் வால்யூம் இன்டு ஹார்ட் ரேட், அதாவது நம்பர் ஆஃப் பீட்ஸ் இல்லையா? கார்டியாக் அவுட்புட் கேக்குறாங்க அவங்க. சோ அது கரெக்ட். நெக்ஸ்ட் 18. B option, ma'am. எந்த நிகழ்வோடு தொடர்புடையது? எல்லாமே மூடுறதுதான், எதுவுமே ஓபன் கிடையாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே எந்த வால்வு சவுண்ட், லப்பு டப்பு சவுண்டு வந்தாலே மூடுறதுதான். இதுல லப்பு சவுண்ட் பாத்தீங்கன்னா ஏவி வால்வ், அதாவது ட்ரைகஸ்பிட் பைகஸ்பிட் மூடுறது. டிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. லப்புக்கு. டப்புக்கு பாத்தீங்கன்னா எது மூடும்? அரை சந்திர வால்வுகள், ma'am. வால்வுகள் மூடும். சரியா? ஃபர்ஸ்ட் லப்பு, அப்புறம்தான் டப்பு. சோ ஈரிதழ் மற்றும் மூவிதழ் வால்வுகள் மூடிக்கொள்வது லப்பு, அரை சந்திர வால்வுகள் மூடிக்கொள்வது டப்பு. அப்போ பி ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டா இருக்குது. ஓகே, புரிஞ்சுச்சாமா? Yes, ma'am. Yes, ma'am. இப்போதான் இது கூட நம்ம பார்த்தோம். இசிஜில பி அலை எதனை குறிக்குது? A option, ma'am. பி அலை ஏற்றியங்கள ஏற்படுற அந்த கிளர்வு நிலை. மின் முனை பியக்க நீக்கமா? ஓகே, எனக்கு அதுக்கு அப்படி ஸ்ட்ரெயிட் இது தெரியல. பட் ஏட்ரியல் கண்ட்ராக்ட் ஆகுறது. சரியா? ஏட்ரியல் சிஸ்டோல். நெக்ஸ்ட் இதுவும் நம்ம பார்த்தோம்ல. இதயத்துல இருந்து செல்ற அந்த பாதைய உங்களை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. தேர்ந்தெடுங்க பார்க்கலாம். இதயத்துல இருந்து யாரு ஃபர்ஸ்ட் பிளட் எடுத்துன்னு போறாங்க வெளியே பாடிக்கு? Option A, ma'am. முதல்ல பெருந்தமனி. கரெக்ட். தமனியோட வலை அமைப்பு நுண் தமனிகள். நுண் தமனிகள்னா ஆர்டரி, ஸ்மால் ஆர்டரிஸா? அதுக்கப்புறம் ரத்த நுண் நாளங்கள், அங்க இருந்து டிஷ்யூஸ்க்கு. கரெக்ட். ஆப்ஷன் ஏ. 1-2 பேர் சொல்றீங்க, எல்லாரும் சொல்லணும். நெக்ஸ்ட் 21. ஆப்ஷன் சி, அதாவது இதய துடிப்பின் விகிதம் செயல்திறன் கடத்துதலின் வேகம். ஆமா, இப்ப எதையாவது பார்த்து நம்ம பயந்தோம்னா நம்ம ஹார்ட் பீட், ரத்த ஓட்டம் எல்லாம் அதிகமாகும். அது பண்றவங்களுக்கு பேர் என்னது? அதிகமாவது பண்றவங்களுக்கு பேர் என்னது? கம்மி பண்றவங்களுக்கு பேர் பாராசிம்பத்தட்டிக். அதிகப்படுத்துறவங்களுக்கு பேர் என்ன? சிம்பத்தட்டிக். சிம்பத்தட்டிக் நியூரல் சிக்னல். கம்மி பண்றவங்க பாராசிம்பத்தட்டிக், அதிகம் பண்றவங்க சிம்பத்தட்டிக். ஓகேவா? ஹைப்பர் டென்ஷன் அளவு என்ன? Option C C. option, ma'am. ஆமா, 140/90. சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் முடக்குவலி அல்லது ஆன்ஜைனா பெக்டோரிஸ் என அழைக்கப்படுவது எது?
இது இதய ரொம்ப வலி. ஈஸி இல்ல? ஆப்ஷன் சி. ஆமா, அதுலயே இருக்குது ஆன்ஜைனான்னு பார்த்து போட்டுருவீங்க நீங்க. அடுத்து ஆன்ஜைனா தொடர்பான கூற்றுகள்ல சரியானது எதுன்னு கேக்குறோம். எல்லாமே சரியா இருக்கான்னு பாருங்க. மார்பு வலி வர்றது, சரிதான் மேம். ஆமா எல்லாமே சரி. சரியா? அப்ப ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், இதய செயலிழப்பு என்பது எதற்கு சமமானது அல்ல? ஆப்ஷன் சி மேம். ஆப்ஷன் சி. சரியா? ஏ மற்றும் பி இரண்டும் கரெக்ட். நெக்ஸ்ட், பாலூட்டிகளின் மகா தமனியில் எப்போது இரத்த அழுத்தம் மிக அதிகமாக காணப்படும்? பாலூட்டிகள், அதாவது மேமல்ஸ்ல ஏன் மேமல்ன்ற வேர்ட் அவங்க யூஸ் பண்றாங்கன்னா டபுள் சர்க்குலேஷன் உங்களுக்கு புரியறதுக்காக. டபுள் சர்க்குலேஷன்ல மகா தமனினா அயோட்டா தானே? எஸ் மேம். அயோட்டால எப்ப பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அயோட்டால வென்ட்ரிக்கிள் சுருங்கும்போது, இடது வென்ட்ரிக்கிள் பொழுது சுருங்கும்போது. எந்த வென்ட்ரிக்கிள்? லெஃப்ட். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ஆப்ஷன் சி. இடது வென்ட்ரிக்கிள் சுருங்கும் போதுதான் அயோட்டால உங்களுக்கு, ஏன்னா அவ்வளவு பிளட் அங்க ஏறுது இல்லையா, பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும். நெக்ஸ்ட், தமனிகளின் சிறப்பான வரையறை. மேபி டெஃபினேஷன் கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். எதுமா? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் பெர்ஃபெக்ட்டா இருக்குது. சரியா? ஆனா உள் உறுப்புல இருந்து பல்வேறு உறுப்புக்கு செலுத்துதுன்னா அது தமனியா மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, சிரையா கூட இருக்கலாம். அதே மாதிரி ஆக்சிஜன் கொண்ட ரத்தத்தை பல்வேறு கரெக்ட் தான், ஆனா அதுலயும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. சோ அதனால இது ரொம்ப கரெக்டா நம்ம ரத்தத்தை இதயத்திலிருந்து பிற உறுப்புகளுக்கு எடுத்து செல்ற நாளம் அப்படின்னு சேஃபா சொல்லிடலாம். கரெக்ட். 27க்கு ஏ. நெக்ஸ்ட் 28. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. சிரைகளோடு ஒப்பிடும்போது தமனிகள் தடித்த சுவரையும் குறுகலான உட்குழல் பகுதியையும் கொண்டவை. ஏமா குறுகலான உட்குழல் பகுதி இருக்குது? பிரஷர் அதிகமா இருக்கு. ஏன் பிரஷர் அதிகமா இருக்குது? உடம்பு ஃபுல்லா போறது. இல்லப்பா, இப்போ உட்குழல் இல்ல, உட்குழல் பகுதி ஏன் குறுகலா இருக்குதுன்னு கேக்குறோம். ஆனா இன்னும் நீங்க கரெக்டான ஆன்சர் எனக்கு வரல. இப்போ இதுதான் ஒரு தமனியோட குழலோட வாய்ப்பகுதின்னு வச்சுக்கோங்க. இது ஒரு சிரையோட குழலோட வாய்ப்பகுதின்னு வச்சுக்கோங்க. சரியா? இந்த தமனி சிரைக்கு உங்களுக்கு 3 லேயர் இருக்கும். அந்த 3 லேயர் என்ன பேரு தெரியுமா? டியூனிகா எக்ஸ்டர்னா, டியூனிகா மீடியா, டியூனிகா இன்டர்னா. ரெண்டுத்துலயுமே இந்த 3 லேயரும் இருக்கும். புரியுதா? சொல்லுங்கப்பா. இந்த வெளி லேயருக்கு பேரு டியூனிகா எக்ஸ்டர்னா. நான் வெறும் இ போடுறேன். இதுக்கப்புறமா உள்ள ஒரு லேயர் இருக்குது, அதுக்கு பேரு டியூனிகா மீடியா. இந்த டியூனிகா மீடியா பாத்தீங்கன்னா தமனியில ரொம்ப திக்கா இருக்கிறதாலதான் இதோடைய உட்குழல் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குது, குறுகலா இருக்குது. அதே டியூனிகா மீடியா இங்க பாருங்க சின்ன தின்னாதான் இருக்குது, அதால இதோட உட்குழல் பெருசா இருக்குது. புரியுதா இல்லைங்களா? ஏன்னா உங்களுக்கு இப்படி கேட்கலாம், தமனிக்கும் சிரைக்கும் உள்ள வேறுபாடு. தமனியில பாத்தீங்கன்னா 3 லேயர்ல டியூனிகா மீடியா லேயரு ரொம்ப திக்கா இருக்கும். பட் அதே லேயரு இதுல ரொம்ப தின்னா இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு பெரிய டிஃபரன்ஸ், உங்களுக்கு பிளட் பாத்தீங்கன்னா ஒரே டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகுது. இந்த பக்கம் ஒரு வாட்டி அந்த பக்கம் ஒரு வாட்டி மூவ் ஆகுறது கிடையாது. அப்படி ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆகிறதுக்கான ரீசனு
இந்த இடத்துல இது யாரு வெயின். இந்த வெயின்ல நம்மளுக்கு வால்வ்ஸ் இருக்கும். பட் இங்க வால்வு இருக்காது. இந்த வால்வு தான் என்ன பண்ணுதுன்னா பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட்டை தடுக்குது. அதாலதான் பிளட் ஒரே ஓட்டமா ஓடுது. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தெரியலன்னா. நோட் பண்ணிட்டீங்கன்னா டன்னுன்னு சொல்லுங்க. அப்பதான் நான் அடுத்தது போக முடியும். டன் ஸ்டூடெண்ட்ஸ்? Yes, ma'am. ஓகே. Yes, ma'am. ஏன்னா இந்த கொஸ்டினுக்கு நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட். பட் ஏன் அது அந்த குறுகலா இருந்துச்சுன்றதையும் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரியா? அடுத்து போலாம். இங்க கொடுத்திருக்கிறதுல எது சரின்னு கேக்குறாங்கம்மா? D option. B, ma'am. எது எது சரியா இருக்கு? Fourth option, ma'am. ஃபோர்த் ஆப்ஷன் சரியா இருக்குங்களா? மனித ரத்த சுற்றோட்ட மண்டலம் பற்றிய 4 கூற்றுக்கள் கொடுத்திருக்காங்க. இதுல எது எது சரியா? எது சரியானதா இல்ல ஏதோ ஒண்ணு சரியானதா? ஒரே நிமிஷம் இருங்க. ரத்தத்துல என்ன இருக்குது? பிளாஸ்மா இருக்குது, ஆர்பிசி. ரத்த தட்டுகள்னா என்னது தமிழ்ல? பிளேட்லெட்ஸா? ஓகே. டி ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. சரியா? சரி, நெக்ஸ்ட் 30th. Option B. B option. B, ma'am. ஆப்ஷன் பி கரெக்ட். B, B. வென்ட்ரிக்கிள்களில் இருந்து ரத்தம் ரத்த நாளங்களுக்கு சென்ற பின் அரை சந்திர வால்வுகள் மூடிக்கொள்கின்றன. நீங்க கேட்ட அந்த சர்க்குலேஷன் டாபிக்லயே இதுவும் இன்னைக்கு உங்களுக்கு கவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 31 பாருங்க. ஒவ்வொன்னுத்தோட ஃபங்க்ஷன் சொல்றாங்க. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஈசனோஃபில் என்ன பண்ணும்? ஈசனோஃபிலுக்கு நேரா என்ன வரணும்? ஈசனோஃபிலுக்கு நேரா என்ன வரணும்? சரி, ஈசனோஃபில் தெரியலன்னா பேசோஃபில் பாருங்க. பேசோஃபில் என்ன பண்ணும்? ஃபோர்த் கரெக்ட். நியூட்ரோஃபில் என்ன பண்ணும்? செல் விழுங்குதல். பாகோசைட்டோசிஸ் செல் விழுங்குதல செய்யும். லிம்போசைட்ஸ் என்ன பண்ணும்? தடைக்காப்பு. இப்ப சொல்லிடுங்க ஈசனோஃபில் என்ன பண்ணும்? Third, ma'am. ஆமா, ஆக்சுவலா அலர்ஜிஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இது பண்ணும். சரியா? குட். சோ நெக்ஸ்ட் 32 சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபைப்ரினோஜன் இதெல்லாம் அப்பப்ப நீட்ல கேக்குற ஒரு கொஸ்டின்மா. சரியா? பிளாஸ்மால இருக்கிற புரோட்டீன்ஸோட ஃபங்க்ஷன். பிளாஸ்மால 3 வகையான புரோட்டீன், ஃபைப்ரினோஜன், குளோபுலின், ஆல்புமின். குளோபுலின்னாலே என்ன பண்ணி கொடுத்துரும்? டிஃபென்ஸ், பாதுகாப்பு. ஆல்புமின் என்ன பண்ணும்? Osmotic சமநிலை. சமநிலை. ஃபைப்ரினோஜன் ரத்தம் உறைதல். ஓகே, குட். நெக்ஸ்ட் 33. இது பெரிய மனிதர்னா அடல்ட் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் இல்ல. இங்க அவங்க சொல்ல வர்றது வந்து பாத்தீங்கன்னா the matured RBC அப்படி நீங்க எடுத்துக்கோங்க. சரியா? சரியாப்பா? matured RBC அப்படி எடுத்துக்கோங்க. அதான் கரெக்டா இருக்கும். matured RBCக்கு நியூக்ளியஸ் இருக்காது. இது என்ன ரீசன்னு கேக்குறாங்க. ஏமா மெச்சூர் ஆர்பிசிக்கு நியூக்ளியஸ் இல்ல? ஆக்சிஜன் எடுத்துட்டு போறது. ஏன்னா ஆக்சிஜனை எடுத்துட்டு போறதுக்கு ஸ்பேஸ் வேணும், ரூம் வேணும். அதாலதான் அவர்கிட்ட எதுவுமே இருக்காது. நியூக்ளியஸ் இருக்காது, மைட்டோகாண்ட்ரியா எதுவுமே அங்க இருக்காது. சரியா? நெக்ஸ்ட்
கீழ்கண்டவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து தொகுதி 1 மற்றும் தொகுதி 2 பொறுத்து எழுதுக. ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் இது. என்ன ஆன்சர்? மூவிதழ் வாழ்வுக்கு நேரா என்ன வரணும் அப்படி சொல்லிடுங்க. Third option, ma'am. Third, ma'am. ரைட்டு ட்ரை, இப்பதான் சொன்னேன். ட்ரைனா 3 இல்லையா? இரு First, ma'am. ஃபர்ஸ்ட். அரைவட்ட வாழ்வு அதாவது சந்திரன், பிறை சந்திரன் போல இருக்கிறது. வலது வென்ட்ரிக்கிள் மற்றும் நுரையீரல். நுரையீரல் தமனினா பல்மனரி ஆர்டரியா? ஓகே, அங்க இருக்கும். கரெக்ட், அதுவும் நம்ம பார்த்துட்டோம். சரியா? சோ நெக்ஸ்ட் 35. C option, ma'am. C option, ma'am. கரெக்ட், குடல். ஓகேவா? கரெக்ட். சோ இதோட நம்ம எந்த லெசன் முடிச்சிட்டோம்? என்ன முடிச்சிட்டோம்? Body things, ma'am. பக்கா. ஓகேவா? பக்காவா இல்லையா? Yes, ma'am. ஓகே. அடுத்து நம்ம இப்ப பார்க்க போற சாப்டர் லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட். நீங்க தான் சொல்லணும் உங்களுக்கு நல்லா புரியுதா இல்லையா, எல்லாமே கிளியரா. சரியா? இது கிளியரா புரிஞ்சுதாடா? ஹார்ட் லெசன் நிறைய Yes, ma'am. கத்துக்கிட்டோமா? புரிஞ்சுது. ஓகே. சோ அடுத்த லெசன் லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட். சோ இதுல உங்களுக்கு என்னென்ன தெரியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை நோட் பண்ணி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்குரிய கொஸ்டின்ஸ்க்கு போக ஆரம்பிக்கலாம். இந்த செஷன் ஒரு 2:30 மணி வரைக்கும் வச்சுக்கலாம்டா. சரியா? திருப்பியும் இன்னொரு செஷன் நான் 3 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு 5 மணிக்கு முடிச்சிடுறேன். அதோட உங்களுக்கு ஹியூமன் பிசியாலஜி ரொம்ப ரொம்ப வெயிட்டேஜ் இருக்கிற ஒரு சாப்டர், நிறைய கொஸ்டின்ஸ் வர ஒரு யூனிட் நமக்கு இன்னைக்கு முடிஞ்சிடும். நாளைக்கு நான் உங்களுக்கு அனிமல் கிங்டமும் இதுவும் நடத்திடுறேன். சரிங்களா? அனிமல் கிங்டமும் அனிமல்